அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்கிறேன். இன்று நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நம்முடன் இருந்திருப்பவர் தமிழ் மாநில பட்டதாரி ஆசிரியர் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் திரு பாரதி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ் மாநில பட்டதாரி ஆசிரியர் முன்னேற்றக் கழகம் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு புதுமையான பேராக இருக்குது. எப்போ ஆரம்பிச்சது இந்த அமைப்பு? இது நாங்கள் கடக்கோடி கிராமத்தில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து தெற்கடைசியில் வந்து நம்ம தென்காசி மாவட்டம் இருக்குது. அதில் தான் இதை வந்து ஆரம்பிக்கப்பட்டது. 2014 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணோம். இதை ஆரம்பிக்க வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து நாங்கள் நம்ம ஆசிரியர்கள் பணி நியமனங்களில் வந்து நிறைய மாற்றங்கள் தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. 1960 இப்போ 2026 வரைக்கும் நிறைய அரசாங்கங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த நியமன முறையை மாற்றிக்கொண்டார்கள். இந்த நியமன முறையை மாற்றுறது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத எங்களுடைய ஆலோசனை அல்லாமல் அரசாங்கத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களோ அல்லது உயர் அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். முதல்ல வந்து இது 2013 வந்து என்னுடைய விஷயத்தை சொல்கிறேன். அதாவது 2013 நான் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது திருப்பி வந்து அது வெயிட்டேஜ் முறையில் மெரிட்டு ப்ளஸ் நம்ம டெட்டு மார்க்கு அப்படின்னு சொல்லி வந்தது. அப்போது நான் தான் கம்மியான மார்க் எடுத்திருக்கேன், அதனால் என்னால் போக முடியலையோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா பக்கத்து வீட்டில் ஒரு பெண் வந்து 1044 மார்க் எடுத்திருக்காங்க. டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கிரேடு, அப்புறம் ஃபஸ்ட் பேப்பர், ரெண்டாவது பேப்பர் ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் அவங்களுக்கும் கிடைக்கல. அப்போது இதில் என்ன முரண்பாடு இருக்குன்னு அரசு தான் தெரிவிக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அவங்கள்ட்ட கேட்க முடியாது, அவங்க வந்து இப்போ இல்லை. அதனால் வந்து இந்த ஆசிரியர் நியமனம் வந்து நேர்மையான முறையில் இதுவரை நடக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த வருஷத்துலேருந்து நடக்கலைன்னு நினைக்கிறீங்க? இது வந்து 2011 நடக்கலை. 2011 வரைக்கும் சீனியாரிட்டி தான். 2011க்கு முன்னாடி வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருந்தது. அப்புறம் ஸ்டேட் வைஸாக வந்து 2011க்கு பிறகு வந்துடுது. அந்த 2011 அம்மா வந்து இருக்கும்போது ஒரு 5 இயர்ஸ் வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எதுவும் அதாவது வேலைக்கு எடுக்கக்கூடாதுன்னு. ஆமாம், அப்படிங்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. அது ஒருவேளை அது நிதி பற்றாக்குறை அந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு அதில் உள்ள தெரியாதுல்ல. அதில் ஒரு 5 இயர்ஸ் போச்சு. அப்புறம் நாங்கள்லாம் வந்து 75 அதுக்கப்புறம் உள்ளவங்க, 75 உள்ளவங்களுக்கு வந்து 10th பாஸ் பண்ணாலே அது போதுமானது அப்படின்னு நாங்கள் படித்த காலங்கள். அப்புறம் 12th பாஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பிஎட் முடிச்சிருக்கோம், டிகிரி முடிச்சிருக்கோம். டிகிரி முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருக்கோம். பிஎட் முடித்த பிறகு நம்ம மத்திய அரசு வந்து ரைட் ஃபார் எஜுகேஷன் ஆக்டில் வந்து இந்த தகுதி தேர்வு, ஆசிரியருக்கான தகுதி தேர்வு வச்சாங்க. அது வச்சு அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து சரியான ஒரு விளக்கம் கொடுக்கல. எப்படின்னா, நீங்கள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் வேலைக்கு போயிடலாம், அல்லது டெட் எக்ஸாம் எழுதி நியமன தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அல்லது டிகிரி முடித்த உடனே எங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஏதாவது வச்சுருக்கலாம். அதாவது டிகிரி முடித்தோடனே பிஎட் படிக்கிறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி, ஒரு கட் ஆஃப் மார்க்கு அல்லது ஒரு என்ட்ரன்ஸு, இந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் ஆசிரியர்னால் எல்லோரும் ஆசிரியர் தான். இப்போ அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பார்த்தா ஒரு 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு, நான் கள ஆய்வு ஒரு தரவு இருக்குது. ஆனால்
அதுபடி இப்போ டீச்சர்ஸ் இருக்காங்களான்னு தெரியல. அரசாங்கத்தில் வேலை பார்க்கவங்களுடைய பிள்ளைகள் வந்து அரசு பள்ளியில் படிக்க வைக்காமல் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. அரசாங்கத்தில் நல்ல சம்பளம் வாங்கிட்டு அந்த பைசாவை அந்த அமௌண்ட்டை வச்சு அந்த பணத்தை வச்சு தனியார் பள்ளி நல்ல முறையில் நடத்துறதுக்கு ஊக்குவிக்கிறது வந்து அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க தான். தனியாரில் வேலை பார்க்குறவங்களோ கூலி தொழிலாளர்களோ ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கவங்க வந்து தனியார் பள்ளி அப்படிங்கிறது ஒரு கனவு தான். அது எல்லோரும் பண்ண முடியாது. இந்த அரசு பள்ளியில் படிக்கிறவங்க தனியார் பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர்களின் பிள்ளைகள். அவங்க 10,000 15,000 20,000 சம்பளம் வாங்கிட்டு நிர்வாகத்துக்கு வேண்டிய ஆள் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிய ஒரு 50,000 வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். சம்பளங்கிறது அவ்வளோதான். இந்த 10,000 15,000 20,000 சம்பளத்தை கூட ரெகுலராக அவங்களால கொடுக்க முடியலை, இதுவரை கொடுக்கலை. இதுதான் பல ஆசிரியர்களின் குற்றச்சாட்டு. இந்த 10,000 15,000 சம்பளம் வாங்கி அவங்க ஒரு வீட்டு வாடகை கொடுத்து ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை இருந்தால் கூட ஒரு ரொம்ப சிக்கனமாக உயிர் வாழலாம், அவ்வளோதான். மற்றபடி அதை வச்சு வேறு ஏதோ அடுத்த நிலைக்கு அவங்க போகவே முடியாது. அந்த நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும் போது அரசு ஊழியர்கள் வந்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு பிள்ளைங்களை தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க, அதுதான் தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கிறதா சொன்னீங்க. இன்றைக்கி அப்படி இல்லையே. தனியார் பள்ளியில் வந்து கூலி தொழிலாளி பிள்ளைங்க கூட இன்றைக்கி ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. வீட்டில் உள்ளவங்க வந்து ஒரே இல்லை என் பிள்ளை மெட்ரிகுலேஷன் ஆங்கிலம் கற்றுக்கணும், ஆங்கிலம் பேசணும்னு சொல்லி இன்றைக்கி சராசரியாக எல்லாருமே ஃபஸ்ட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பழசாக இருக்கும். இப்போ எல்லாருமே ஆங்கிலம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு தான் போயிட்டுருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ தமிழக அரசு பள்ளிகளும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. நிறையா முக்கியமான அந்த யூஜிசி எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழி படிக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேர் அதில் படித்து பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக இன்றைக்கி அரசு பள்ளிகள் மாணவர்களும் சாதிச்சுட்டு தானே இருக்காங்க. அதாவது தனியார் பள்ளியை வந்து அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க ஊக்குவிக்காங்கன்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, அவங்களால அந்த கட்டண தொகையை கட்ட முடியுது. ஏழைகள் வந்து கட்ட முடியாட்டலும் இப்போ அந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து சாக்லேட்டு விளம்பரம் மாதிரி, சினிமா விளம்பரம் மாதிரி அந்த ஏழையாக இருக்கவங்களுக்கும் அந்த வீட்டில் இருக்க டிவியை பார்த்து அந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அந்த ஸ்கூலில் சேர்க்கலாம்னு அப்படித்தான் போய் கடன் வாங்கி சேர்த்து விடுதாங்களோ ஒழிய அதில் படிக்க வைக்கணும், அந்த வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் அவங்க பண்ணலை. கடன் வாங்கி தான் அதை பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறேன், முழுக்க ஏன் அப்படி கடன் வாங்கி சேர்க்கணும்? அதுக்கு அரசாங்க பள்ளி தரத்தை ஒன்று உயர்த்தணும். இல்லை, தரம் உயர்ந்துட்டு தானே. தரம் உயர்றதுக்கு அரசாங்கம் தேவைக்கு அதிகமாகவே செலவு பண்ணுறாங்க. அதை முறையாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்படி தான் இருக்குது. அப்போ தனியார் பள்ளிகள் எல்லாத்தையுமே மூடிட்டோம்னா அரசு பள்ளிகள் தரம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. அதாவது தனியார் பள்ளி எல்லா தனியார் பள்ளியும் அப்படி இல்லை, அதாவது அந்த தேவையான கட்டமைப்பு இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஒரு 90% வந்து ப்ரைவேட்டு ஸ்கூலில் வந்து தரம் வந்து கட்டமைப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த 10% 20% ஸ்கூலு அங்கே வேலை பார்க்க ஆசிரியர்களுக்கு கூட சம்பளம் போட முடியாத அளவுக்கு உள்ள ஸ்கூல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஸ்கூல்லாம் நடுநிலை பள்ளின்றீங்களா? மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு தனியார் சொல்கிறீங்க? ஆமாம், தனியார் பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள். சம்பளம் போட மாட்டாங்க. ஆமாம், சம்பளம் போடாமல் எப்படி ஆசிரியர் வேலை செய்கிறாங்க? வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, வெளியில் சொல்ல முடியல அவங்களால. சம்பளத்தை வந்து சரியான தேதியில் முன் தேதியிட்டு இது வரைக்கும் வழங்கலை. அக்கௌண்ட்டில் பணம் போடலை. பணம் வந்து நேரடியாக தான் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. இவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி எதுவும் ஒரு சின்ன அந்த அந்த ஒரு சின்ன சீட்டில் எழுதி, அது ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு வெள்ளை பேப்பரில் பில்லுலாம் கொடுக்குறது இல்லை. சம்பளம் வந்து இவ்வளோன்னு கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்தில் எழுதியிருக்கிறது வேற, இவங்க கையில் வாங்குறது வேற. அவங்க கவரில் வேற இருக்கும். எந்த ஸ்கூல் அந்த மாதிரி எந்த ஏரியாவில் எந்த எல்லா பள்ளிக்கூடங்களையும் அது ஒட்டுமொத்தமாக அப்படி குற்றம் சாட்ட முடியாதுல்ல. இல்லை, அது ஒரு சில பள்ளிகளை தவிர அப்படி சொல்லலாம். ஜென்யூனாக உள்ள பள்ளிகள் இருக்குது.
தனியார் பள்ளியிலையும் ஜெனியூனாக உள்ள பள்ளிகள் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. தனியார் பள்ளிகளில் சில பள்ளிகளில் சம்பளம் வந்து சரியான முறையில் வழங்கப்படவில்லை, அந்த தேதிக்கு வழங்கப்படவில்லை. சம்பளம் கொடுக்குறாங்க, 2 மாதம் கழிச்சு, 15 நாள் கழிச்சு, 20 நாள் கழிச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் மே, ஜூன், ஜூலை, அந்த ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதத்துக்கு சம்பளம் கிடையாது, அப்படி இருக்குது. அப்புறம் வந்து அவங்களுக்கு வேலை நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கூட இருக்குது. தனியார் பள்ளியில், மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியர்கள் வந்து சரியான நேரத்திற்கு வீட்டுக்கு அவங்க போக முடியாது, அவங்க வேறு எதுவுமே பண்ண முடியாது. இந்த குறைந்த ஊதியத்தில் தான் அவங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்தை பற்றி அவங்க யோசிக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் எல்லாரும் அரசு பள்ளியை நோக்கி வராங்களோ? அரசு வேலை ஆமாம், கேட்டு. கண்டிப்பாக. அரசில் ஆமாம், சம்பளம் நல்லா கொடுத்தா வரமாட்டாங்க, கண்டிப்பாக வரமாட்டாங்க. அப்போ அரசு பணிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஆமாம், அது ஒத்துக்கிறீங்க? அரசு பள்ளியில் வந்து சம்பளம் நல்லா இருக்குது, ஆனால் அதுலேயும் சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ ஒரு ஆசிரியர் இருக்காருங்க அப்படின்னா, ப்ரைவேட் பள்ளி, அதாவது மெட்ரிகுலேஷன் வச்சுக்கிடுவோம், ப்ரைவேட் பள்ளியை பொறுத்தளவுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவங்க பார்க்குறதுக்கு ஆள் வச்சுருக்குறாங்க, அதுக்கு தான் அவங்க கட்டணம் வாங்குகிறாங்க. அந்த கவர்மெண்ட்டில் வந்து அந்த ஸ்கூலில் வந்து டீச்சர் விட்டால் ஸ்டூடெண்ட்டு, லேபு அசிஸ்டண்ட்டு, அப்புறம் கிளர்க்கு, இந்த மாதிரி தான் இருக்காங்களோ ஒழிய அதில் வந்து கார்டனர், அந்த மாதிரி ஸ்கேவஞ்சர்ஸ், அந்த மாதிரி உள்ள பணி செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்புறம் டெய்லி அதை பராமரிக்கிறதை ஃபாலோ பண்ணதுக்கு ஆள் இல்லை அரசாங்கத்தில். அரசாங்கத்தில் வந்து எல்லாம் கொடுக்குறாங்க, கொடுத்தது போய் ரீச் ஆயிடுச்சா அல்லது அந்த வேலை நடந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த கண்காணிப்பு குழு எப்படி இருக்குன்னு தெரியல. அதான் சரி. இது வரைக்கும் ஆட்சி செய்த திமுக, அதிமுக, இப்போ ஒரு மாற்றா தாவேக்கா வந்திருக்கு. இந்த இருவரும் ஆட்சி செஞ்சுருக்காங்க இல்லையா? திமுக அவங்க இருந்த காலங்களில் ஆசிரியர்கள், அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ இவங்க வந்து 2 மாதத்தில் எப்படி இருக்குது? அதாவது பள்ளிகள் வந்து அரசாங்க பள்ளிகள் காமராஜர் பீரியடில் ஆரம்பித்தது. இப்போ இடையில கொஞ்சம் ஸ்கூல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மாணவர்கள் சேர்க்கை அங்கே இல்லை. ஏன்னா கிராமத்தில் வேலை இல்லாதனால கிராமத்தில் உள்ளவங்க நகர்ப்புறம் பக்கம் வந்துடுறாங்க. வரும்போது அவங்களுக்கு வந்து தனியார் பள்ளி எந்த இடத்துல இருக்காங்களோ அது பக்கத்தில் வந்து தனியார் பள்ளி தான் இருக்குது, அதனால் அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. இதில் அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு உள்ள ஆள் சட்டமன்றத்தில் இல்லை. அதே எங்களுடைய சூழ்நிலையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருந்திருந்தால் எங்களுடைய குறைகளை பற்றி பேசியிருப்பாங்க. இது வந்து கடந்த ஆட்சிகளில் யாருமே பேசலை. இந்த ஆட்சியில் பேசுகிறதுக்கு உள்ள ஆள் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அது தெரியணும். இந்த தனியார் பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுடைய நிலைமையை நன்கு அறிந்த ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் இதை பற்றி பேசி இதுவரை சரி செய்து இருப்பார்கள். இப்போ இதுவரைக்கும் ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இல்லை, தனியார் பள்ளிக்கு வந்து நீங்கள் ஒரு கட்டமைப்பு உருவாக்கணுன்றீங்க. ஆமாம், அவங்களுக்கு உருவாக்கி அந்த ஆசிரியர்களுக்கு முறையான சம்பளம் சம்பளம் அது அரசுடைய அனைவருக்கும், அது வந்து அரசு செய்யக்கூடிய வேலைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அரசு தான் அதை செஞ்சு கொடுக்கணும். தனியார் பள்ளியில் உள்ளவங்கள கண்காணிக்கிறதுக்கு வந்து நம்ம முதன்மை கல்வி அலுவலகத்திலேருந்து அந்த தனியார் பள்ளிகளுக்குன்னு தனியாக டிஓ இருக்காங்க, அவங்க தான் அதை கவனிக்கணும். அதை அவங்களால கவனிக்க முடியுதா அல்லது இவங்க சொன்னால் அந்த நிர்வாகம் கேட்கறதுக்கு முடியலையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு தனியார் பள்ளியில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையே வந்து அரசு சொல்கிறத அவங்க கேட்குறது இல்லை. ஆமாம், அவங்க இஷ்டத்துக்கு தான் வைக்கிறாங்க. அதையே அவங்களால அரசு சொல்லி கேட்க முடியாத பட்சத்தில் சம்பள விஷயத்தில் இவங்க எப்படி தலையிட முடியும்? தலையிட்டு சொன்னாலும் அவங்க கேட்குறதுக்கு முழுமையாக கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது தனியார் ஸ்கூலில் இவங்க சொல்லுறதை கேட்கல அப்படின்னு சொன்னால் இவங்க எதுக்கு அங்கீகாரம் கொடுக்காங்க? அங்கீகாரம் கொடுக்க வேண்டாம்ல. அங்கீகாரம் கொடுக்கும்போது இந்த கேள்வியெல்லாம் கேட்டு தானே கொடுத்துருக்கணும். அந்த அடிப்படை வசதி வந்து வகுப்பறை, லேபு, அந்த மாணவர்களுக்கு உண்டான அனைத்து வசதிகளும், விளையாட்டு மைதானம்,
இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து கொடுக்காங்கல்ல. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க, அந்த டீட்டெயில் தாங்கன்னு சொல்லி வாங்க முடியாதா? அது வாங்கலாம்ல. அது வந்து அந்த இண்டிவிஜுவல் அந்த நிர்வாகத்தை சேர்ந்தது தானே சம்பளம் போடுறதுன்றது. இப்போ அரசுல வந்து தமிழக அரசு டைரெக்டாக போடுறாங்க அரசு ஊழியர்களுக்கு. அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரே பேரில் ஒரு 10 ஸ்கூல் வச்சுருக்கிறது பெரிய நிறுவனமாக இருந்தால் அங்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்கூல் ஒரு 8வது வரைக்கும் ஆரம்பிக்கிறாருன்னு நீங்கள் மெட்ரிகுலேஷன், அங்கே போதுமான மாணவர்கள் இல்லைன்ற பட்சத்தில் அவர் சொல்கிறது தான் அங்கே கேட்டு வேலை செய்யணும். அப்படி தானே ஒரு சூழல் உருவாகுது. இல்லை, அப்படி வந்து ஸ்கூலு வந்து சரியான ஸ்ட்ரென்த்து இல்லை, அவங்கள்ட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லும் பட்சத்தில், தெரியும் பட்சத்தில் அவங்களுக்கு ஏன் அங்கீகாரம் கொடுக்கணும்? அங்கீகாரம் நல்ல ஸ்கூலுகளுக்கு கொடுங்க. அங்கீகாரம் வந்து தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது. சரி, நான் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு நான் அங்கீகாரம் கொடுக்குறேன். நீங்கள் வரும்போதுமே 1000 ஸ்டூடெண்ட் இருக்கான கேட்டு வரீங்க. இல்லை நாங்கள் இந்த மாதிரி ஒரு மெட்ரிகுலேஷன் ஆரம்பிக்க போகிறோம், எங்களுக்கு இங்கே அனுமதி கொடுங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் அவன் படுத்துகிற விளம்பரத்திலும் அதுக்கப்புறம் நடத்துகிற அவனுடைய கவர்ச்சியான விளம்பரங்கள் மற்றும் வீடியோ விளம்பரம் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பகுதியை சேர்ந்தவங்க அங்கே வரும்போது தான் அந்த ஸ்ட்ரென்த்தன் எவ்வளோ வருதுன்றது அவனுக்கே தெரியும். அது பிஸ்னஸ் தானே. இப்போ ஸ்கூல்லாம் வந்து கமர்ஷியல் ஆகிப்போச்சு. இப்போ வந்து படிப்பே வந்து பிஸ்னஸ் விலைக்கு அப்படி தான் ஆகி போச்சு. இன்னொன்று வந்து நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு சம்பளம் இவ்வளோ தான் கொடுக்கணும்னு அரசு வந்து நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா அவன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு நான் கொடுக்குறது இஷ்டப்பட்ட வேலை செய்யலாம் போகணுவான் ஆசிரியர்கள். அரசாங்கத்தில் அப்படி சொல்ல முடியாதுல்ல. நம்ம 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறோம் வாத்தியார்கள், ஆனால் வேலை ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ இங்கே வந்து கம்மியாக வேலை பார்த்து அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க, அங்கே அதிகமாக வேலை பார்த்து கம்மியாக சம்பளம் வாங்குறாங்க. சில தனியார் பள்ளிகளில் 1 லட்ச ரூபா சம்பளம்லாம் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய ஸ்கூல் இப்போ சென்னையில் இருக்கிறலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி வாங்குகிற ஃபீஸ்ஃபுல்லான ஸ்கூல்லாம் இருக்குது. ஸ்கூல் இன்றைக்கி வந்து வணிகமானனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தான் பார்ப்பான். இவனுக்கு வந்து அரசு வந்து கூப்பிட்டு சொல்ல தான் முடியுமே தவிர, அவன் என்ன சொல்லுவானா, நீங்கள் வந்து அரசு புஷ் பண்ணும்போது இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும், இருந்தால் வேலை பேரெல்லாம் போகணுவான். அந்த மாதிரி நிறுவனம் பேசுவானா பேச மாட்டாங்க. அப்போ இதில் அரசு வந்து எந்த அளவுக்கு உள்ளே போகுன்றதை விட, தனியார் பள்ளியில் மூக்கு நுழைக்கின்றதை விட, இந்த ஆசிரியர்கள்லாம் வந்து கவர்மெண்ட் வேலைக்கான முயற்சியே பண்ணலாமே. ஏன்னா நிறைய வேக்கன்சி இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பாஸ் ஆகியும் உங்களுக்கு கிடைக்கல, வெரிஃபிகேஷன் போய் நின்று போச்சு. அது அந்த சட்டங்கள்லாம் மாற்றுறதுக்கான முயற்சிகளை உங்களை மாதிரி சங்கங்கள் வந்து தொடர்ந்து அரசுக்கு வலியுறுத்தி இனி ஒரு எதிர்காலத்தில் உள்ள வாத்தியார்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம். இது இப்போ எனக்கு வந்து அரௌண்டு 52. இப்போ எனக்காக நான் மட்டும் பேசலை, எனக்கு பின்னாடி வரவங்க தேவையில்லாமல் இந்த ஆசிரியர் படிப்பு படித்தா ஒரு வேலைக்கு போயிடலாம், அந்த அரசாங்கத்தில் போய் வேலை பார்த்து 2000 50,000 வாங்கிடலாம், 1 லட்சம் வாங்கிடலாம், 2 லட்சம் வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம், பங்களா வாங்கிடலாம்னு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் இப்போ பேசுகிறேன். அந்த அரசாங்க வேலையை நம்பி இப்போ வந்து ஒவ்வொரு வேலைக்கும் வந்து ஒரு படிப்பு, ஒரு டாக்டர் அப்படின்னா டாக்டருக்கு அவர் படிப்பு முடிச்சிட்டாருன்னா அவர் டாக்டர், இன்ஜினியர் முடிச்சிட்டாருன்னா அவர் இன்ஜினியர், அப்புறம் வந்து ஒரு நர்ஸுனா நர்ஸு, அப்புறம் வந்து அப்படி எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம ஆசிரியர் படித்தா ஆசிரியர் கிடையாது. ஆசிரியர்னு படித்தா அரசாங்கத்தில் வேலை பார்த்தா தான் ஆசிரியர் அப்படின்னு அங்கீகாரம் கொடுக்காங்க. மற்றவங்களுக்கு அங்கீகாரம் இல்லை. அதனால் மற்றவங்களுக்கும் அதே மாதிரி அங்கீகாரம் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்கான விஷயம் வந்து சம்பளம் தான். இந்த சம்பளம் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக வரல, அக்கௌண்ட் மூலியமாக பணம் வந்தால் அது நம்மளும் அவங்க வந்து அது வாங்கிட்டோம் வாங்கலை அப்படின்னு யாரும் குறை கூற முடியாது. அந்த அந்த சம்பளத்தை வச்சு நம்ம பார்த்துடலாம். அதனால் அவங்ககிட்ட ப்ரைவேட் ஸ்கூல் நடத்துபவர்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சம்பளத்தை அக்கௌண்ட்டில் போட சொல்லுங்க, போட்டால் அது சரியாக இருக்கும். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே தனியார் பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியர்களின் அவல நிலையை பற்றி தான் பேசுகிறேன். கரெக்ட். நீங்கள் இன்னொன்று சொல்லும் போது கூட சொன்னீங்க, நானே அதை கேட்டேன், உங்களுக்கு கேள்வியாக கேட்கும்போது என்ன சொன்னீங்க, கவர்மெண்ட்லலாம் 1 லட்சம் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் வேலை கொஞ்சம் கம்மின்னு சொன்னால் ஆமான்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. ப்ரைவேட்டில் வேலை அதிகம், சம்பளம் கம்மின்னு. இப்போ நீங்கள் வந்து அரசு வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு வந்து வேலை கம்மி, ஏன் சம்பளம் அதிகமாக கொடுக்குறீங்க? அவங்களுக்கு ஒரு 50% குறைச்சிங்கன்னா இன்னொரு ஆசிரியருக்கு அந்த சம்பளம் கொடுக்கலாம்ல, அப்படின்னு ஏதாவது டிமாண்ட் வைக்கலாம்ல? இல்லை,
அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லைஃப் யாரோ அதாவது லிவிங் லைஃப், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ அடித்தட்டு மக்கள் அதே தான் சார். நம்ம இப்படி தான் வரணும் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு அமௌண்ட் வாங்கிட்டாங்க, சம்பளம் வாங்கிட்டாங்க. அந்த சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டியிருப்பாங்க, கார் வாங்கியிருப்பாங்க, பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் எதையுமே மாற்ற முடியாது. அதனால அவங்களுக்கு வேலை செய்யறதுனால அவங்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கலாம், சம்பளம் இன்னுமே குறைக்க முடியாது. இனிமேல் எங்களை மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் வேலை போடும்போது எங்களுக்கு நிரந்தர சம்பளம் தேவையில்லை. எங்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் ஒரு செகண்ட் கிரேடு முடித்தா ஒரு 25,000 ரூபாயும், ஒரு பிஎட் முடித்தா 30,000 ரூபாயும், ஒரு எம்எட் முடித்தா 35,000 ரூபா, அவ்வளோதான் எங்கள் சம்பளம். நாங்கள் எதிர்பார்க்கறதே அவ்வளோதான். கடைசி வரைக்கும்னாலும் போதும். இது கூட இல்லாமல் இல்லை நீங்கள் சொல்கிற சம்பளம்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறையா தனியார் பள்ளி, சிபிஎஸ்சி பள்ளிலாம் கொடுக்குறாங்க. நல்ல சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற அந்த 10,000 15,000 சீட்டில் எழுதி கொடுக்குறது அதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது அந்த மாதிரி பள்ளிகள். அதாவது நகரத்துலேருந்து ஒதுங்கி இருக்கிற பள்ளிகள்னு சொல்லுவோம். ஒரு கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிற ஒரு பள்ளிகள் அந்த மாதிரி ஸ்கூல் தான். இப்போ அவங்க வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் அவங்க பூஸ்டப் பண்ணணும். பண்ணி மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போது செய்ய தான் போகிறாங்க. அதே நேரத்தில் உங்கள் அமைப்பு சார்பாக நீங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சங்கம் இருக்குது, போலீஸுக்கு தவிர. அப்போ ஒரு பிரச்சனைனா எல்லாரும் போராடும் போது மற்றவங்கலாம் பயந்து போய் சரி உங்களுக்கு என்ன ஏற்றுக்க. அப்போ இந்த பட்டதாரி உங்கள் சங்கம் இருக்கு இல்லையா, நீங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த தனியார் பள்ளி ஆசிரியர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க முதல்ல மெம்பராக? இது இப்போ நான் வந்து டைரெக்டாக உறுப்பினராக சேர்த்தது வந்து ஒரு 6,000 பேர் தான் சேர்த்துருக்குறேன். மற்றபடி எங்கள் சைடு முடிச்சிருக்கவங்கன்னு பார்த்தா பிஎட் பண்ணவங்க ஒரு 15 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஒன்று இணையணும். ஒன்று இணையதுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரே காரணம், ஏதாவது நாளைக்கு நம்ம அரசாங்க வேலைக்கு போகும்போது நமக்கு அதில் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினச்சி தான் இந்த போராட்ட களத்துக்கு எங்கள் ஆளுங்க வராமல் இருக்காங்க இது வரைக்கும். ஆமாம், அதான் போராடவே அவங்களுக்கு என்ன இல்லை, டைலமோலே இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ கூழுக்கு மாசே மீசைக்கு மாசே. ஆமாம் ஆமாம். மீசையில் கூழ் போடாமல் குடிக்கணும்னா இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க பேசிக்கிட்டே தான் இருக்க முடியும். அவங்களுக்கான தீர்வு எப்படி கிடைக்கும்? கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்காக பேசுகிறீங்க, அப்போ அவங்க கூட வந்து நிற்கணும்ல. கண்டிப்பாக தனியார் பள்ளியை வந்து எதிர்த்து வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அவன் இன்றைக்கி நீங்கள் போங்கன்னா அடுத்து 15,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு போராடுறாங்கன்னா 12,000 ரூபா போகிறது ரெடியாக இருக்கான் ஆள். இன்னொரு 3,000 ரூபா கம்மியாக சம்பளம் போகிறதுக்கு அந்த இடத்துக்கு போகிறது ரெடியாக இருக்கான். அப்போ இந்த ஆசிரியருக்குள்ளேயே ஒரு ஒற்றுமையின்மையை ஃபஸ்ட்டு நீங்கள் உருவாக்கணும். அந்த ஸ்ட்ரென்த்தனியை நீங்கள் உருவாக்கும் போது தான் தனியார் பள்ளி வந்து பாரதியா அந்த அமைப்புலேருந்து இதில் இருந்தாங்கன்னா ரொம்ப தொல்லப்பா, சம்பளத்தை ஏற்றி கொடுத்துருவோம்ப்பா, கரெக்டாக பில்லை போடணும்ப்பா அப்படின்ற ஒரு கட்டமைப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு உருவாக்கிட்டீங்கன்னா தனியார் பள்ளிலாம் அவங்கள நீங்கள் சொல்கிறத கேட்பாங்கல்ல. கண்டிப்பாக டிமாண்ட் வரும். நல்ல ஆசிரியர்கள் இருக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த ஒரு கிரியேஷனை நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த கோரிக்கைகள்லாம் இன்னும் போகும். அதே மாதிரி நீங்கள் அரசுக்கும் ஒரு முழுமையான ஒரு கோரிக்கை, தனியார் பள்ளி இதெல்லாம் சேர்த்து அவங்கள வந்து கண்காணித்து ஆசிரியர்களுடைய சம்பளத்தெல்லாம் கரெக்டான அவங்களுக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சு ஒரு வாரியம் மாதிரி ஏதாவது கேட்கலாம் தனியார் பள்ளிகளுக்குன்னு. இல்லை, அதை கேட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறதுல அதை பார்த்துட்டு அவங்க அதை பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது போராட்டங்களும் தொடர்ந்து வற்புறுத்தலும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு பிரச்சனைக்கான தீர்வுக்கான இடமா இருக்கும் இல்லையா? அதில் ஒத்துழைப்பும் இருக்குது. சம்மந்தப்பட்டவங்க சார் எங்களுக்கு வேணாம் சார் எங்கள் சம்பளமே போதுன்னா அப்புறம் நீங்கள் போராடல அர்த்தமே இல்லாமல் இல்லையா? அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் இதெல்லாம் ரொம்ப சிக்கலாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுவும் முக்கியமாக தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுடைய நிலைமை தான் ரொம்ப மோசம் சார் அப்படின்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் அரசு வேலைக்கான சில விஷயங்கள்லாம் தளர்த்தணும் விதிமுறைகளை. ஏன்னா நிறைய பேர் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உங்ககிட்டயே 15 லட்சம் பேர் மெம்பர் இருக்கிறதா சொன்னீங்க, பட்டதாரி ஆசிரியர் படித்தவங்க மட்டும் 15 லட்சம் பேர். அப்போ வந்து எதிர்காலத்தில் இவங்களுடைய வாழ்க்கை வேலை கேள்விக்குறியதான இருக்கும். இந்த 15 லட்சம் பேருக்கும் இங்கே வேகன்சி எல்லாரும் பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுதான் எல்லாருமே இந்த 15 லட்சம் பேரும் பிரைவேட் ஸ்கூலில் தான் ஒர்க். அரசு வேலைக்காக காத்திருந்து கிடைக்கலன்னு அங்கே போயிட்டாங்க. அரசு வேலைங்கிறது வெறும் கனவாகவே முடிந்து விட்டது இது வரைக்கும். அப்படி தான். ஆமாம், இனிமேல் எப்படி வரும் அப்படின்னு தெரியல. அரசாங்கத்தில் இப்போ நாங்கள் கூட நேற்று கூட நம்ம கல்வி அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன்
சாரை போய் பார்த்தோம். ஓகே. அவங்க வந்து நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் முதல்வரை பார்த்து பேசுகிறதுக்கு அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்கோம். அவங்க வந்து அதுக்கு மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் உள்ள அரசு எப்படியோ அது தெரியல. இந்த அரசை பொறுத்தளவுக்கு அனைவரையும் சமமாக நடத்துகிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஈஸியாலாம் போய் இப்போ நான் சொல்கிற மாதிரி ராஜ்மோகன் சாரை போய் பார்த்துட்டேன், சிஎம் சாரை பார்க்க போனேன் அப்படின்னு கடந்த ஆட்சிகளில் சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய விஷயம். அவங்கள பார்க்க போகிறது, பிறகு அந்த கோரிக்கையை நிறைவேறுறது அது வேறு விஷயம். அவங்கள பார்க்குறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதை எளிமைப்படுத்தியிருக்காங்க. எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. எளிமையாக அவங்கள சந்திக்க அளவுக்கு வந்திருக்கு. உடனே சந்திக்கிறதுக்குன்னா ஆன்லைன்ல அப்பாயின்மெண்டா? ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட்டு அதேமாரி கூப்பிட்டு பேசிடுறாங்க. யாருனாலும் கூப்பிட்டு அழகாக பேசிடுறாங்க. என்ன வேணும், இப்போ இப்படி இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, அது முடிஞ்சோடனே உங்களுக்கு நாங்கள் அந்த இதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் பேசுகிறது எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள பற்றி தான். வேலை இல்லாமலாம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை. அரசாங்க எதுக்காக படித்தவங்க கம்மியாக இருக்குது சம்பளம். இப்போ எதுக்கு அதை இதையும் அரசாங்க வேலை இல்லை, இது இல்லை, அப்படி இதுக்கு ஆசிரியரே கிடையாது. இந்த ப்ரைவேட்டில் வேலை பார்க்கவங்க நான் ஆசிரியர்னு சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறேன், வேலை செய்கிறேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் அதை வந்து பெருசாக யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அரசாங்க பள்ளியில் வேலை செய்தவங்கள மட்டும்தான் அவங்க சார் வந்து அந்த ஸ்கூலில் ஹைஸ்கூலில் வந்து ஹெச்எம்மாக இருக்காங்க, பிஜி அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, அல்லது பிடி அசிஸ்டண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களோடைய அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த அதே கிடையாது, அதே இல்லை. இப்போ மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி சம்பளம் டிஃப்ரெண்ட் இருக்குது. மெட்ரிகுலேஷனுக்கும் சிபிஎஸ்சிக்கு இருக்குது. அது கண்டிப்பாக தேவை தான். இப்போ அதில் அந்த சம்பளம் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அப்படி நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து அவங்க படித்து வேறு ஒரு சிபிஎஸ்சி அந்த ஸ்டைலில் படித்து வந்தவங்க மட்டும்தான் அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து கிளாஸ் எடுக்க முடியும். மெட்ரிகுலேஷனில் படித்தவங்களும் நம்ம தமிழ் வழி கல்வியில் படித்தவங்களும் மட்டும்தான் நம்ம அரசாங்க பள்ளியில் வந்து ஒர்க் பண்ண முடியும். அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் அதுக்கு வந்து சிடிஇடின்னு எக்ஸாம் ஒன்று இருக்குது. ஆமாம், சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த வேலைக்கு வந்து நம்ம தகுதியானவர்களாக இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ தனியார் பள்ளிகளுக்காக நீங்கள் பேசுகிறீங்க, வாத்தியார்களுக்காக அப்படின்னும் போது அவங்களுக்கான கோரிக்கைகள் என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கீங்க? அவங்க வந்து இப்போது நான் கடைசியாக ட்ரெயினில் வரும்போது எங்கள் நிர்வாக குழுவில் உள்ளவங்க நாங்கள் எல்லோரும் வந்தோம். ஒரு 15 பேர் வந்தோம். அந்த முதல்வரை சந்திக்கிறதுக்காக தான் வந்தோம். எங்களுக்கு அது சரியான ஒன்றும் அமைக்கலை, அது கிடைக்கல. நான் அவரை பார்க்கறது மாதிரி, ஏன்னா நாங்கள் சரியாக அதை மூவ் பண்ணோமான்னு தெரியல. இப்போ நாங்கள் வந்து பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம சாரை பார்த்தாச்சு, நேற்று ராஜ்மோகன் சார் பார்த்து பேசிட்டோம். உடனே அப்பாயின்மெண்ட். அப்போ வந்து உடனே அப்பாயின்மெண்ட்டு கிடச்சிருச்சு. அவங்க வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து முதல்வரை பார்க்குறதுக்கு நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வரும்போது கேள்விப்பட்டது அந்த அந்த இதில் ஒரு சின்ன சின்ன இது என்ன அப்படின்னா, உங்கள் கோரிக்கை மொத்தமாகவே நம்ம தமிழண்டி வாயிலாக சொல்லுங்கள். எத்தனை கோரிக்கைகள் இருக்கோ அதை அப்படியே படிங்க. அதாவது என்னென்னா, ஆசிரியர் பணி இல்லாமல் நான் டீச்சிங் போஸ்ட்டு கூட நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம் எங்கள் கழகத்தில் இருந்து. என்ன கழகம்னா ஆட்கள் வேணும்னா உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணாலும் நீங்களே கொடுத்துருவீங்க. தமிழகம் முழுவதும் நம்ம இந்த ஆசிரியர் பணிக்கு வந்து இல்லாமல் டீச்சிங் போஸ்ட் இல்லாமல் கவர்மெண்ட்டில் சொல்கிறேன், அரசாங்கத்தில் வேலைக்கு சொல்கிறேன். ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஆசிரியர்களாக மதிக்கப்படுகிறார்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து அவங்களுடைய பொருளாதாரம், அதாவது அந்த பணி, அந்த சம்பளம் வந்து தான் அந்த விகிதாச்சாரம் வந்து ரொம்ப அளவு கொடுத்தா நல்லாயிருக்கும். சம அளவு சம்பளம் வழங்கப்படவில்லை. ஒரே பள்ளிக்கூடத்தில் 10,000 வாங்குற ஆளும் இருப்பாங்க, 50,000 வாங்குற டீச்சர்ஸும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க. சமமான சம்பளம் யாருக்கும் ஊதியம் வழங்கப்படவில்லை. அது எப்படி கொஞ்சம் அந்த சம்பளம் அதிகமாக வாங்குறது யார் அப்படின்னா அந்த நிர்வாகத்துக்கு வேண்டிய ஆள் இருந்தால். ஆனால் சில பள்ளிகளில் இன்னும்
டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணாதவங்கள கூட வேலைக்கு வச்சுருக்குறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு பிஎட் மேக்ஸிமம் படிக்காதவங்களே பிஎட்டு முடித்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதவங்கள ப்ரைவேட் ஸ்கூலில் வச்சுருக்குறாங்க. இப்போ அரசு பள்ளியில் வந்து வேலைக்கு போனோம்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், நியமன தேர்வு பாஸ் பண்ணணும், அப்போ தான் வேலைக்கு போக முடியும். அங்கே வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாலுமே வேலை பார்க்குறாங்க. அது அப்படி ஒரு இது இருக்குது. இப்போ நான் வரும்போது ஏன்னா எங்களுடைய உறுப்பினர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் மட்டும் சொன்னது என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து எல்லா வேலையும் கொடுங்க, ஸ்கூலில் வந்து கார்னர் என்ன, லேப் அசிஸ்டண்ட் என்ன, எந்த வேலை கொடுத்தாலும் எனக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் நான் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் வாங்குகிற சம்பளத்தை விட இந்த 25, 30, 35ங்கிறது எனக்கு அதிகமான சம்பளம் தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் எங்கள் உறுப்பினரில் ஒரு ஆள். எதுக்கு அரசு வேலையில் கேட்குறாரு? அரசு வேலையில் எந்த வேலை எல்லா துறையிலையுமே வேலையில் எங்களை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நாங்களும் இப்போ டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி 2.5 லட்சம் பேர் இருக்கோம், டோட்டலாக 15 லட்சம் பேர் இருக்கோம். இல்லை பிஎட் செகண்ட் கிரேடு எம்எட் அப்படி பிஜி எல்லாம் பார்த்தா ஒரு 28 லட்சம் குடும்பம் இருக்குது, சரியான வருமானம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அரசு இது ப்ரைவேட் பள்ளியில் தான் வேலை பார்க்காங்க. அதே நேரத்தில் இப்போ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் எவ்வளோ வேக்கன்சி? இது வந்து ஒரு சரியான கேள்வி தான். நீங்கள் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு கேட்குறீங்க. இதே அரசாங்கம் வந்து இவ்வளோ வேக்கன்சிக்கு 50,000 வேக்கன்சி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நீங்கள் எதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஏன் 1 லட்சம் 1.5 லட்சம் பேரை ஏன் படிக்க வைக்கிறீங்க? பிஎட்டு செகண்ட் கிரேடு பிஜி எம்எட் ஏன் படிக்க வைக்கிறீங்க? எதுக்கு டெட் எக்ஸாம் வைக்கிறீங்க? டெட் எக்ஸாமும் உங்களுக்கு ஆள் இல்லைல்ல, உங்களுக்கு வேக்கன்சி 50,000 இருக்குது, 2.5 லட்சம் பேர் நாங்கள் இருக்கோமே. அப்போ எங்களுக்கு முடிச்சிட்டுலாம் நீங்கள் டெட் எக்ஸாம் வைக்கணும்? எங்களுக்கு வேலையை பணியமர்த்திட்டு தானே அடுத்து நீங்கள் ஒரு எக்ஸாம் வைக்கணும். மற்ற பேங்க் எக்ஸாமு, ரயில்வே எக்ஸாம் எல்லாம் எப்படி கட் ஆஃப் மார்க் வச்சுருக்காங்க. இந்த மார்க் எடுத்தவங்க மற்றவங்களாம் போக முடியாது. அப்படி முடிச்சிட வேண்டியதானே? அது அப்படி பண்ண முடியாதுல்ல. ஏன்னா எல்லா துறையிலையுமே இருக்குது. இப்போ வழக்கறிஞராக பதிவு பண்ணுறாங்க, வருஷம் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. வழக்கறிஞர் இன்ஜினியரும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்ஜினியர் அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குல்ல, நம்ம வேற ஒரு தொழில் பார்க்க முடியாதுல்ல சார். இப்போ பள்ளிக்கூடங்கள் அதான் சொல்கிறேன்ல, ப்ரைவேட் பள்ளிக்கூடங்கள் அதிகமானதுனால நீங்கள் எழுதி இங்கே கிடைக்கலாம் அங்கே போயிடுறீங்கல்ல. ஆமாம். அதனால அவங்க வந்து அரசு வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அரசு வேலையை மட்டுமே நம்பி ப்ரைவேட் வேலையில் ஆசிரியர்கள் போகலன்னா அது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக. ஏங்க ஏற்கனவே படித்து முடிச்சு 50,000 பேருக்கு இன்னும் வேலை கொடுக்கல, அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் அடுத்து வேறு ஏதாவது படிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அப்படி சொல்கிறதுக்கு எந்த இடத்துலையுமே வாய்ப்பும் இல்லை. ஏன் அப்படின்னா உங்களை என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. நீங்கள் விரும்பி படிக்கிறீங்க. சப்போஸ் இங்கே இல்லை வேலை கிடைக்கல, நீங்கள் பிஎட் முடிச்சுட்டு இங்கே கிடைக்கல, உங்களுக்கு 2 லாங்குவேஜ் நல்லா தெரியும், ஆங்கிலம் முதன்மையாக இருக்கும். அப்போ அதை எங்கே போனாலும் நீங்கள் ஒரு ஆங்கில வாத்தியாரை இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் போய் வேலை செய்யலாம்ல. கண்டிப்பாக. அப்போ அதனால் அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து சொல்ல மாட்டாங்கல்ல. நாங்கள் 2.5 லட்சம் பேர் இருக்கோம், 3 லட்சம் பேர் இருக்கோம். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியாது, ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றத்தில் வந்து ஸ்லீப்பர் வேலை பெருக்கிறது, ஃபுல்லாக கூட்டுறது எடுத்தாங்க. இந்த இதுக்கு ஆள் எடுத்தாங்க. எவ்வளோ பேர் நம்ம எடுத்தாங்க? ஒரு 200-300 பேர் எடுத்திருப்பாங்க. வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. அந்த எக்ஸாம் எழுதுனது எவ்வளோ பேர் தெரியுங்களா? 1,00,000 பேரை தாண்டிச்சு. அதில் எம்இ படித்த இன்ஜினியரிங் எல்லாம் டபுள் டிகிரி படித்தவங்களாம் அந்த கூட்டுற வேலைக்கு வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. கண்டிப்பாக. அப்போ எங்கே போய் நிற்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி வந்து யாரும் படித்த துறையில் அதிகமாக இல்லை, அதுக்கு சம்மந்தம் இல்லாத துறையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. அது போக சார், அதில் தரவுகளே இல்லையே அரசாங்கத்தில், தரவுகள் இல்லை. இப்போ நான் வந்து அந்த சேட் ஜிபிடின்னு ஒன்று இருக்குது, ஒரு ஆப் இருக்குது, அதை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னா அந்த தரவுகள் இல்லை அப்படின்னு வருது. எத்தனை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு இந்த மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தை குறிப்பிட்ட மாவட்டத்தை கேட்டோம்னா தரவு இல்லைன்னு வருது. அப்போ இதை யார் தான் அதை கண்காணிக்கிறனும் அப்படின்னு தெரியல. அதுக்கு காரணம் என்னென்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஸ்கூல் புதுசாக ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. அப்போ தரவு எங்கள் டேட்டா பேஸ் இருக்கும். பொதுவாக அதை வந்து கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து அரசு சார்ந்த அதிகாரிகள் தான் பண்ண வேண்டியது. அதை நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு
உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி. இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா தமிழகம் முழுவதும் மெட்ரிகுலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஒரு டேட்டா பேஸ் காமிக்கும். சரி. இத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் இருக்குது, கண்டிப்பாக 5000 இருக்குது, 10,000 இருக்குது, 15,000 இருக்குன்னு காமிக்கும். புதியதாக லைசன்ஸுக்கு எவ்வளோ பேர் இருக்குனாலும் அதில் காமிக்கும். ஏன்னா அந்த டேட்டா பேஸு அதில் வரும். இதில் சில எல்லாமே கிடைக்குமான்னு சார்ஜிபிளில் தெரில. ஏன்னா நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ரைவேட் பள்ளியில் வந்து அப்ரூவ்டு வாங்குறாங்கல்ல, அப்ரூவ்டு வாங்குறது எப்போம்னா ஸ்கூல் ஆரம்பித்து 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு. இந்த 20 வருஷமும் சர்டிஃபிகேட்டு வேற ஒரு அப்ரூவ்டு ஸ்கூல் இருக்குல்ல, அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்காங்க. ஆமாம், நிறைய பேர் ஆரம்பித்து எக்ஸாமுக்கே நிறுத்திட்டு அப்புறமா அப்ளை பண்ணி நிறைய குளறுபடிகள்லாம் நம்ம பேப்பர்லாம் பார்த்துருக்கோம். ஆமாம். இல்லை, இதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது யாருன்னா அரசு அதிகாரிகள் தான். அவங்க உடந்தையாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன்னா ஒரு பில்டிங் கட்டும் போதுமே மாநகராட்சி அதிகாரிகள் போய் கேட்குறாங்க என்ன மாதிரி பில்டிங்ட்டுவாங்க. அது கட்டுறதுக்கு முன்னாடி அப்ரூவல் வாங்கணும். இது பள்ளிக்கூடமா, மருத்துவமனையா, வீடா? கண்டிப்பாக. அப்போ அந்த அப்ரூவல்லையே தெரிஞ்சிடும்ல, இது வந்து நாங்கள் பள்ளிக்கூடம் அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் என்ன, நீ என்ன அப்ரூவல் வாங்கியிருக்கியா பள்ளிக்கூடத்துக்கு, இது கல்லூரினா கல்லூரிக்கு அப்ரூவல் வாங்கிருக்கியா, இதெல்லாம் கேட்கணும்ல. கேட்டு அவங்கள வந்து டைட் பண்ணாதான் இந்த மாதிரியான தவறுகள் நடக்க வாய்ப்பு இல்லை. முதல்ல நீ வந்து அந்த எலிஜிபிலிட்டியில் இருக்கியா? 15 வருஷம் ஒருத்தன் நடத்தினா ஸ்கூல் நடத்தி 15 வருஷமும் வேற ஸ்கூல் பேரில் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா அது என்ன மாதிரியான அணுகுமுறை? வந்து என்ன அப்படின்னா, அது எதனால் அப்படின்னா, பள்ளிக்கூடம் வைக்கிறவங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு பார்க்கணும். அந்த பள்ளிக்கூடம் யார் நடத்த போகிறாங்களோ, யார் ரன் பண்ண போகிறாங்களோ, அவங்க அதுக்கான படிப்பு படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கல. ஃபைனான்சியர் மாதிரி யாரோ ஒரு ஆள் முதல் போடுதாங்க, யாரோ ஒரு ஆள் தொழில் பார்க்காங்க. அதான் இது வந்து தொழிலாக ஆகிப்போச்சு. இது வந்து சேவை மனப்பான்மையுடன் பிரைவேட் பள்ளிகள் செயல்படவில்லை. இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இதுவரைக்கும். இன்னும் அரசு சார்பில் நிறையான சட்டத்திட்டங்களை கடுமையாகணும். ஆமாம். தனியார் பள்ளிகளில் வந்து ஆசிரியராக நியமிக்கப்படுற அத்தனை பேருடைய சர்டிஃபிகேட் காப்பியும் ஒன்று எங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லணும். அதில் கண்டிப்பாக பிஎட் முடிச்சிருக்கணும். பிஎட் முடிச்சிருக்கணும், டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். என்னன்னா அவங்களுக்கு ஏற்ற ஃப்ளெக்சிபிளான ஆளுங்களை டக்குன்னு உள்ளே சேர்த்துக்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இந்த குற்றச்சாட்டு எல்லா இடத்துலையுமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சில தனியார் பள்ளிக்கூடங்கள் மெட்ரிகுலேஷன்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சவங்களாம் ஆசிரியராக இருக்காங்க. கண்டிப்பாக. அப்போ பிஎட்டே பண்ணாதவங்க இருக்காங்க. ஆமாம், என்னன்னு கேட்டிங்கன்னா எல்கேஜி யூகேஜிக்கு எடுப்பாங்க கிளாஸ். எங்களுக்கு அது போதும், அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு டிகிரி படித்தவங்க போதுன்றாங்க. கண்டிப்பாக. ஆனால் மொத்தம் பொதுவாகவே பிஎட்ன்றது ஆசிரியருக்கான படிப்பு. அதை படித்தாதான் அந்த எலிஜிபிலிட்டின்றது வரும். இந்த இது அரசு அதையும் பாஸ் பண்ண எல்லா இதுலேயுமே இது சொல்கிறது, அதாவது அதான் வந்து சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இங்கே வந்து அது டோட்டலாக மாறி போச்சு. ஏன்னா சட்டங்கள் கடுமையாக இல்லாத வரை சில விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் போகும். கண்டிப்பாக. அதை நீங்கள் வந்து உங்களை மாதிரி ஆட்கள் தான் அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக அரசுக்கு பெரிய கோரிக்கைகள்லாம் வைக்கணும் நீங்கள். ஆமாம். இப்போ சின்ன சின்ன கோரிக்கை வந்து என்னென்னா, சொல்லுங்கள். இந்த எங்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு என்ன போஸ்ட்னாலும் சரி, எந்த துறையிலனாலும் எந்த வேலைனாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். அரசாங்க வேலை அதே மாதிரி எங்களுக்கு இப்போ நீங்கள் நடைமுறையில் கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த சம்பளம் தான் வேணும் அப்படின்னு இல்லை. எங்களுக்கு போடும்போது அந்த நான் சொன்ன 25, 30, 35 போதுமானது. நான் மறுபடியும் அதை ஏன் அழுத்தி சொல்கிறேன் என்றால், அந்த பணம் வரவில்லை, நிறைய ஆசிரியர்களுக்கு வரவில்லை. இப்போ அதாவது ஒரு 15-28 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா, இந்த 28 லட்சம் பேரில் ஒரு 15 லட்சம் பேருக்கு அது வரல. மீதியானவங்களுக்கு வேணால் அந்த 25, 30, 35ங்கிறது கம்மியான அமௌண்ட்டாக இருக்கும். மற்றவங்களுக்கு இந்த 25, 30, 35ங்கிறது பெரிய தொகை எங்களை பொறுத்தளவுக்கு. அதனால் நாங்கள் அனைத்து துறையிலையும் வேலை செய்ய தயாராக இருக்கோம். டாஸ்மாகில் கூட நாங்கள் வேலைக்கு போகிறதாக நாங்கள் இழிவாக நினைத்ததுனால தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறேன். அந்த நேரம் நாங்கள் வந்து அதுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு இப்போ எங்களுக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு சிலர் இருக்காங்களே. ஆமாம். நிறைய பிஎட் படித்தவங்க கூட டாஸ்மாகில் அந்த டைமில் வேலை பார்க்க சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. அதாவது ஆசிரியர் பணிகளை கிடைக்கிற சம்பளத்தை விட அதில் அதிகமாக கிடைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. ஆமாம். இல்லை, இப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து ஆசிரியர். நான் அந்த அடிப்படையில் தான் இந்த பணிக்கு வந்து நான் படித்தேன். இல்லைன்னா அதுக்கே நான் போயிருக்க மாட்டேன், அந்த ப்ரொஃபஷனுக்கு போயிருக்க மாட்டேன். ஆரம்ப காலத்தில் வந்து வாத்தியார்னா சம்பளம் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம கலைஞர் அவர்கள் ஒரு முன்னெடுப்பு காரணமாக வாத்தியார்களுக்கான சம்பளமே ஏறிச்சு. நல்ல சம்பளம் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாத்தியார்னா ஒரு அந்த தொழிலே ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ கூட வாத்தியாருக்கு என்னப்பா சம்பளம் வரும், அவனுக்கு ஏன் பொண்ணு கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
8வது ஊதிய குழுவில் கூட நல்ல சம்பளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இன்றைக்கெல்லாம் +2 வாத்தியாருங்களே 1,00,000 ரூபா தாண்டிட்டாங்க. ஆமாம் ஆமாம். மேல்நிலைப்பள்ளி வாத்தியாருங்களுக்கெல்லாம் நல்ல சேலரி இன்னைக்கு. அதனால தான் இந்த அரசாங்கத்தில் வந்து வாத்தியார்கள் வேலை, டீச்சர்ஸ் வேலைக்காக நிறைய பேர் மெனக்கிடுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன மாதிரியான கோரிக்கைகள் இருக்கு உங்களுக்கு? இது போக வந்து அவங்க கோரிக்கை டெட்டு மொத்தமாக தேர்வு படிச்சிருங்க. இல்லாமலே சிலர் இப்போ டெட்டுனா நாங்கள் இப்போ 28 லட்சம் பேரில் நாங்கள் 2.5 லட்சம் பேர் தான் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி வந்திருக்கோம். இந்த டெட் எக்ஸாமே வேண்டாம், நாங்கள் ஏற்கனவே 10th எழுதியிருக்கோம், +2 ஒரு போர்டு எழுதியிருக்கோம், டிகிரியில் ஒரு வைஸ் சான்சலர் கையெழுத்து போட்டு எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு, அதுக்கு பிறகு எதுக்கு டெட் எக்ஸாம்னு சிலர் சொல்கிறாங்க. அது எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. அது டெட் எக்ஸாம் கூட தேவையில்லை. அது எதுக்கு அப்படின்னு தெரில. இப்போ அரசாங்கம் நம்ம வந்து உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி அந்த அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் வேலைக்கு போகணுங்கிறதுல நமக்கு முரண்பாடான கருத்து இல்லை. அது பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீச்சர் அரசாங்க வேலை பார்க்கவங்க தகுதியான ஆளை எடுக்கணும்னு நினைக்கிறது வந்து தப்பு இல்லை. ஆனால் அரசாங்க வேலையில் வேலை பார்க்கவங்க மட்டும்தான் தகுதியான ஆளா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் நல்ல ரிசல்ட் கொடுக்குறோம், ப்ரைவேட் ஸ்கூலில் தான் நல்ல ரிசல்ட் கொடுக்குறோம். அப்போ அரசாங்க பள்ளியில் இல்லையே என்ன? அப்போ அந்த அரசாங்க பள்ளியுடைய ஸ்ட்ரென்த்தை ஒன்றும் கூட்டணும் அப்படின்னா இந்த 7.5% கொடுக்குறத அதை 50% ஆக்குனா, ஒருவேளை 50% நம்ம உயர்த்தும் போது அந்த தனியார் பள்ளி மோகம் ஏழைகள்லேருந்து கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே தான் படித்து நம்ம அடுத்து நம்ம பிள்ளை வந்து அடுத்த நிலைமைக்கு போக முடியும், அரசாங்க வேலைக்கு போக முடியும்னு நினச்சி தான் ப்ரைவேட் பள்ளிகளில் வந்து பணம் அதிகமாக செலுத்தி கட்டணங்களை செலுத்தி வராங்க. இதில் நம்ம அரசு பள்ளியிலே எல்லா வசதியும் இருக்குது, சொல்லி கொடுத்துருவாங்க, எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த நீட் எக்ஸாம் ஜேஇ எக்ஸாமுக்கு இப்போ தான் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அரசு பள்ளியிலே நடத்துகிற மாதிரி. அதனால் அந்த மாதிரி அப்படி நடத்தாட்டிலுமே வந்து அரசு பள்ளி மாணவர்கள் தான் அதிகமாக ஜெயிக்கிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு இந்த டிஎன்பிசி, யூசிஜி, பெரிய பதவிகள் ஐபிஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% அரசு பள்ளி மாணவர்கள் தான் வராங்க. இப்போ பழைய கவர்மெண்ட்டில் இருந்த இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 58 பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க யூஜிசி நான் முதல்வன் திட்டத்தில். அப்போ அது இஷ்யூ கிடையாது. அப்போ நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ரைவேட்னா ஒரு மாதிரியான நம்மளை வந்து சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரமாக பார்ப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு சில பேரண்ட் நினைக்கிறதன் விளைவு தான் தனியார் பள்ளிகள் இன்னைக்கு அதிகமாக வந்தது காரணம். கண்டிப்பாக இல்லையா? அதே அரசு பள்ளிகளில் ஒன்றும் படிப்புலாம் சும்மாலாம் இல்லை, நாங்களாம் அரசு பள்ளியில் படித்தவங்க தான். அப்போ இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் அரசு பள்ளியில் படித்தவங்க தான். கண்டிப்பாக இல்லையா? ஆமாம். வேற என்ன கோரிக்கை இருக்குது? ஒரு 2-3 ஒரு 4-5 கோரிக்கை அப்படியே வரிசையாக படிச்சிருங்க. அதாவது பட்டதாரி ஆசிரியர் படிப்பு அதாவது பிஎட் படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் வைக்கணும். இனிமேல் எங்களை மாதிரி உள்ளவங்க தேவையில்லாமல் இந்த துறையில் படிக்க வேண்டாம், ஏதோ ஒரு நினச்சி படிக்க வேண்டாம், அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வைக்கணும். கட் ஆஃப் வச்சா தான் அந்த பிஎட்டு அந்த சம்மந்தப்பட்ட அந்த மெரிட்டில் உள்ளவங்க மட்டும் படிப்பாங்க. அப்போ அவங்க மட்டும் டெட் எக்ஸாம் எழுதுவாங்க, அவங்க மட்டும் பணி நியமன தேர்வு எழுதுவாங்க, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ இதனால் நாங்கள் பாதிக்கப்பட்ட எங்களை என்ன சொல்ல, இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளான நோயாளிகள் தான் சொல்லணும். எங்களை பொறுத்தளவுக்கு இந்த இந்த படிப்பு வந்து தேவையில்லாமல் படித்தது மாதிரி தெரியுது. நம்ம ஒரு வேறு வேலை பார்த்தா இதை விட அதிகமாக நாங்கள் சம்பாதிச்சிருக்கலாம். அப்படின்னா ஒரு 10th 12th முடிச்சுட்டு ஒரு ஏசி மெக்கானிக்கோ, ஒரு எலக்ட்ரிஷியனோ, ஒரு பிளம்பர் வேலையோ, ஒரு பெயிண்டர் வேலையோ ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்கிட்டு போயிருந்தா இன்றைக்கி வந்து சமுதாயத்துலேயும் ஒரு மதிப்பு இருந்திருக்கும். எங்களுக்கு சமுதாயத்துலேயும் ஏன் அவர் ஒரு பெரிய பெயிண்டர்யா, வாத்தியார் படிச்சிருக்காரு, இல்லை பெரிய பெயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதுக்குள்ளே இதுக்கும் நாங்கள் போக முடியல. நாங்கள் வந்து பெயிண்டரு, பிளம்பரு, எலக்ட்ரிஷியனு, ஏசி மெக்கானிக்கு
அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கக்கூடிய நிலைமையில் தான் நாங்கள் இருக்கோம். ம் அரசு பள்ளி தவிர ம் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க பார்ட் டைமாக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நிலை மாறணும் அப்படின்னா எங்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக ப்ரைவேட் பள்ளிகளில் குறைந்த சம்பளம், அதான் நான் சொன்ன மாதிரி 25,000 30 35,000 அந்த சம்பளத்தில் எதுலனாலும் தனியார் துறையிலனாலும் சரி, அரசாங்கத்தில்னாலும் சரி, மற்ற துறைகள்லனாலும் சரி, நாங்கள் அதுக்கு வேலை செய்ய தயாராக இருக்கோம். அதுக்கு தகுதியான ஆட்கள் எங்கிட்ட இருக்காங்க. அவங்கள நீங்கள் பயன்படுத்துங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி பட்டதாரி ஆசிரியர்கள் படும் துயரங்களையும் துன்பங்களையும், என்னதான் தனியார் பள்ளியில் வேலை பார்த்தாலும் ரொம்ப சொகுசாலாம் இல்லை, சம்பளமே வர்றது பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்ற சில உண்மையான தகவல்களை நீங்கள் கேட்டதையும் பார்த்ததையும் வச்சு சொல்லியிருக்கீங்க. பட் இனி வரும் காலங்களில் அரசு இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு இந்த தொலைக்காட்சி நேர்காணல் வாயிலாக நம்புவோம். நம்ம அரங்கத்திற்கு வந்ததற்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். தமிழன் டிவிக்கும் மற்றும் அதன் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் என்னை அழைத்ததற்கு தமிழ் மாநில பட்டதாரி ஆசிரியர் முன்னேற்றக் கழகம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் மற்றொரு சிறப்பு அழைப்பாளருடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.